199% இன்டெலெக்சுவல்ஸ் முற்போக்குன்னு சொல்லிக்கிற பல பேர் இது வெறும் போதைன்னு மட்டுமே கொண்டு போகிறான். போதையில் மட்டுமே செஞ்சாங்க. இப்போ போதையில் செஞ்சானா அவன் எங்கே போய் செஞ்சிருக்கணும்? எங்கே போதையானா அந்த இடத்துல செஞ்சிருப்பாங்க. நீங்கள் எப்படி போதையாகி கரெக்டாக ஒரு தலித் குடியிருப்புக்குள்ளே போயிட்டு வன்முறையை நடத்துறீங்க? இது வெறும் போதையா? இது வெறும் குடி போதையாவும் கஞ்சா போதையா மட்டுமே நிப்பாட்டிருக்கணும். அதுவும் சேர்ந்து இருந்தாலும் இது அடிப்படையில் சாதிய வன்முறை. ஏன்னா அங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க சாதி வந்து விஷமாக பரவி கிடக்கு. நாளுக்கு நாள் நீங்கள் முன்ன இருந்த விட இன்னைக்கு அதிகமாக இருக்கு. நாங்குநேரியில் இந்த 2 கொலைகளையும் பார்த்தீங்கன்னா அதில் கைது பண்ணியிருக்கிற 2 பேர் ஏற்கனவே வந்து நாங்குநேரில் சின்னத்துறையை வெட்டின கேஸில் இன்வால்வ் ஆன 2 பேர். இப்போ அவனுக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்க. இப்போ அவனுக்கு 19 வயசுனா அன்னைக்கு அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 17 வயசு. அப்போ அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கவனம் பெற்ற ஒரு சம்பவமா நடந்திருக்கு. அரசு ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தக்க தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு அச்சம் இருக்கு. நான் ஒரு கம்யூனிஸ்டவாதியா இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் பேசிட்டேன்னா என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த ஒரு பயமும் இந்த ஒரு அழுத்தமும் தொடர்ச்சியா கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் இல்லை, ஜனநாயகத்துக்காக நிற்கிற, அடக்குமுறைகளுக்கு எதிராக நிற்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த சிக்கல். ஏன்னா அதிகாரம் வந்து எப்பயும் ஒருபோதும் அந்த அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருக்கிற அந்த சொகுசு இருக்குல்ல, அதை ஒருபோதும் விட்டு கொடுக்காது, தயாரா இருக்காது. அப்போ அதுக்கு எந்த இதெல்லாம் வகையெல்லாம் வந்து சமத்துவத்தை நோக்கி எதெல்லாம் நகர்த்துற சக்தி இருக்கோ அது எல்லாத்தையுமே நசுக்க தான் பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறதுக்குல அது பெரிய கடுமையான வேலை. அது உறுதியாக செய்யறதுக்கு வந்து நம்ம டெய்லி படம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னால் அத்தனை பேரோட தியாகங்கள் இருக்கும். முகம் பார்த்துருக்க மாட்டோம், அவங்க வரலாறு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. எத்தனையோ தியாகங்கள் மேலே உட்காந்துருக்கணும். ஏற்கனவே ஆண்ட அதிமுக அவர்களும் இப்போ ஆளுகின்ற திமுக அவர்கள் இவங்க சாதியை வச்சு தான் ஓட்டுவாங்க. இவங்களுடைய தேர்தல் அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குது, தேர்தல் வாக்குக்கான இவங்க களமாடல் எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் எந்த சாதிக்கு அதிகமாக இருக்கோ அந்த சாதி மாவட்ட செயலாளர் தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ள சாதி பிரச்சனைகள் வரும்போது கட்சியை காப்பாற்றுறதுக்கும் ஓட்டை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அத்தனை சமரசங்கள் செய்வாங்க. திமுகவில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லையா மதச்சார்பற்ற கூட்டணி, நீங்கள் சமூக நீதினு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நான் இப்போ கேட்குறேன், இப்போ தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் இன்னொன்று அறிவிங்க முடிஞ்சா மதசார்பற்ற சாதி சார்பற்ற கூட்டணி அறிவிக்க முடியுமா உங்களால்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மீட்டிங்ல போயிட்டு 10-15 தடவை ராஜ் கவுண்டர் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுறாரு. எதுக்காக பேசுறீங்க? அந்த கவுண்டர்ன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்ற உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் லெனின் பாரதி தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆதிய வன்முறை அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு நாங்குநேரியில் நடந்த சம்பவம் எல்லாமே 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நாங்குநேரி மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க 1 மணி நேரத்துக்கு முன்னால சிவகங்கையில் நடந்தது. சிவகங்கையில் பைக்ல போய் ஒரு இடத்துல 2 பைக்ல போய் வெட்டியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு தலித் குடியிருப்பு. படத்துல ஒரு வசனம் இருக்கும், இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நான் பிறக்கிறதுலேருந்து நான் தாத்தா பிறக்கிறதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு, இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல, ஆனா என்கிட்ட இது அதிகமா வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிம்பிள். இது என்னன்னா இங்க உள்ள இருபெரும் அரசியல் இயக்கங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், திமுக அதிமுக 2 ஏற்கனவே ஆண்ட அதிமுக இருக்கட்டும் இப்போ ஆளுகின்ற திமுக இருக்கட்டும், இவங்க சாதியை வச்சு தான் ஓட்டுவாங்க. ஓகே, இவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னா, தேர்தல் அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குது, தேர்தல் வாக்குக்கான இவங்க களமாடல் எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் எந்த சாதிக்கு அதிகமாக இருக்கோ என்ன அந்த சாதி மாவட்ட செயலாளர் தான் இருப்பார். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ள சாதி பிரச்சனைகள் வரும்போது கட்சியை காப்பாற்றுறதுக்கும் ஓட்டை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அத்தனை சமரசங்கள் செய்வாங்க. அந்த சாதி சங்கங்களுக்கும் சாதி தலைவர்களுக்கும் சாதி வன்முறையாளர்களுக்கும் துணை நிற்பாங்க. புரியுது. இந்த துணை நிற்கிறதுக்கு அதிகாரம் வந்து துணை நிற்கும் போது அவனுக்கு என்ன பயம் இருக்க போகுது? நம்ம சாதி தான் அவ்வளோ. அப்போ அவனுக்கு அந்த வெறி, ஏன்னா அந்த வெறியில தான் அவங்க வச்சுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அப்படிதான் அவனை ஏதோ ஒரு துண்டாடி அவங்க ஓட்ட வாங்கிக்கிறாங்க. ஆமா, சரிங்க. அப்போ ஒரு தடவையும் ஆளுகின்ற அரசு இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற அதிகாரம் அந்த அரசியல் கட்சி இவங்களுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் இருக்கும்போது சாதி வெறியனுக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்க போகிறது. என்ன மிஞ்சி போனால் நம்மளை உள்ள பிடிச்சி போடுவானுங்க, திரும்ப ஜாமீனில் வந்து போகிறோம், இல்லை சாதி சங்கம் வந்து சேர்ந்து காசு போட்டு நம்மளை கேஸ் ஆடி வெளியே கொண்டு வந்துட போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல. ஓகே, இல்லை ஏன்னா மாஸ்க் போட்டு இப்படிலாம் நம்ம கிரைம் பண்ணலாம், இப்படிலாம் நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது இல்லை. நீங்கள் இந்த நாங்குநேரியில் இந்த 2 கொலைகளையும் பார்த்தோம்னா அதில் கைது பண்ணியிருக்கிற 2 பேர் ஏற்கனவே வந்து நாங்குநேரில் சின்னத்துறையை வெட்டின கேஸில் இன்வால்வ் ஆன 2 பேர்.
அப்ப அவனுக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்க. இப்ப அவனுக்கு 19 வயசுனா அன்னைக்கு அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 17 வயசு. ஆமா. அப்ப அது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கவனம் பெற்ற ஒரு சம்பவமா நடந்திருக்கு. ஆமா. அரசு ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தக்க தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஒரு அச்சம் இருக்கும். கரெக்ட். இன்னொன்று இங்க ஸ்டேட் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா இதை இன்னும் அதையும் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாதி கலவரம் நடந்துச்சு, இல்ல ஒரு கலவரம் நடந்துச்சு, உடனே அதுல 2 பேரை பிடிச்சி கை காலை உடைச்சு மாவு கட்டு போட்டுட்டா சரியா போயிடும். ஓகே. ஒரு 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 போட்டோக்காகவோ அதுவும் பொது சமூகம் என்ன பண்ணுது, இவனுங்க மாவு கட்டு மட்டும் போடக்கூடாது, சுட்டுக்கொள்ளணும், அதுவும் வேலை கிடையாது. நாளைக்கு ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு தப்பு பண்றாரு, கூப்பிட்டு கையை உடைச்சு மாவு கட்டு போட்டா நிக்க வச்சு போட்டா எடுப்பீங்க? புரியுது. பண்ண மாட்டீங்க இல்லையா? அவங்கள மட்டும் சட்டத்தின்படி அணுகுவீங்க. இப்போ ஜெயலலிதா மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ ஒரு குற்றச்சாட்டு வந்தா நீதிமன்றம் குற்றம் தானே சாட்டி இருக்குங்க, நிரூபிக்கல, நிரூபிக்க வரைக்கும் நாங்கள் குற்றவாளி கிடையாது ஒரு வாதம் வைப்பீங்க. அதே மாதிரி குற்றவாளிகளை வந்து நீங்க உடனே காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, ஓட விட்டு சுடுறது, இதெல்லாம் இருக்குல்ல, இது பயங்கரமான அரசோட அத்துமீறல் தான். அந்த அரசு எதுக்கு அந்த மாதிரி மாவுக்கட்டு வேலைகள்லாம் செய்யுதுன்னா அந்த நேரத்துல பொதுமக்களை வந்து கூல் பண்றது, அப்புறம் பொதுமக்கள் மனநிலையில இதுதான் சரியான முறைன்னு பதிவு பண்றது. நீங்க பொதுமக்களே நடக்கும்போது என்ன பண்றான், ஒரு ரேப் நடக்கும்போது உடனே வந்து அவனை பிடிச்சி சுட்டுறணும், இல்லை கை காலை உடைச்சிடணும் அப்படிங்கிறது அது நம்ம வேலை கிடையாதுல்ல. போலீஸோட வேலை என்ன, ஒரு குற்றவாளின்னு நினைக்கிற ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் சிறையில் வைக்க போறீங்க, அங்கே வழக்கு நீதிமன்றம் நடக்கும் போது நீதிமன்றம் முடிவு பண்ண போகுது யார் குற்றவாளி. ஆனால் இது இங்கே எல்லாமே எப்படி நடக்குதுன்னா இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து, ஆனால் இதுக்குள்ள நம்ம இந்த நாங்குநேரி விஷயத்துல இன்னொன்னையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. அதிமுக திமுகவுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குதோ சாதிய வளர்த்தல் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சாதியை வளர்த்து அந்த ஓட்டு அரசியலுக்காக வச்சிருக்கிற எவ்வளோ பொறுப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ பிஜேபி அந்த வேலையை நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா பிஜேபியோட முக்கியமான அஜெண்டாவே நம்ம இந்தியா முழுக்க பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே கலவரங்களை தூண்டுறது, அங்கே என்ன பிரிவினை இருக்குது, அங்கே என்ன முரண்பாடுகள் இருக்குதோ அதை ஊதி பெருசாக்குறது, சாதியா இருக்கிற இடத்துல சாதியை ஊதி பெருசாக்குறது, மதமா இருக்கிற இடத்துல மதத்தை ஊதி பெருசாக்குறது, ஏதோ ஒரு கலவரங்களை ஏற்படுத்துறது. அது வந்து ஒரு RSS சங் பரிவாரோட முக்கியமான அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு பின்னால பிஜேபி வந்து இந்த வேலையை அதுவும் துணை நிற்கும்ன்ற அந்த மாதிரி கட்சிகளும் கூட துணை நிற்கும். அதிமுக திமுக கூட இந்த விஷயத்துல எல்லாமே ஒன்னா சேர்ந்துப்பாங்க. ஓகே ஓகே. ஆனால் இதுக்கு விடை அப்படிங்கிறது எங்கேயுமே தலித் சமூகத்துக்கான ஒரு விடுதலையோ இல்லை அவங்க குரல் கேட்கறதுக்கான வழியோ இருக்காதா? இல்லை, ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பதவிகளில் யார் இருக்கிறாங்க, நீதிமன்றங்கள்லையோ உயர் பதவிகளில் ஒரு குரூப் 1 கேட்டகரியில் எத்தனை சதவீதம் யார் இருக்கிறோம்? புரியுது. 90% மேலே வந்து உயர் சாதியினர். ஆமாம். மீதி இருக்கிற 5% 10%ல் அதுல ஒரு 80% இடைநிலை சாதிகளும் 1-2% வந்து தலித் சமூகம் SC/ST மக்கள் வராங்க. அதே மாதிரி நீங்க காவல்துறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அரசு என்னதான் இங்க நீங்க வந்து சமூக நீதி அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாலும் அங்க ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் சாதி மனநிலையோட இருப்பான். ஓகே. அவன் சாதி சங்கத்துல ஒரு ஆளா இருப்பான். அந்த டிஎஸ்பி சாதி மனநிலையில இருப்பான். அந்த டிஎஸ்பி சாதி சங்கத்துல ஒரு ஆளா இருப்பான். ஸோ அப்ப அரசு எந்திரம் முழுக்கவே நீங்க இந்த சாதி வந்து சமூகத்துல சாதி வேரோடி போய் கிடக்கு, சாதி ஆதிக்க திமிரு வேரோடி போய் கிடக்கு. நீங்க அதை மனசுல இருந்து எடுக்காம நீங்க என்னதான் சட்டம் போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுது. ஏன்னா அவன் நீங்க வந்து அணுகும் போதே அவன் உங்களை யாருன்னு அணுகுறான். ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போதே அவன் என்ன என்னவா பாக்குறான்னு இருக்குல்ல. ஓகே. நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற வன்முறைக்கு கணக்கு பண்ணா அத்தனை PCR கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆமா. ஆனா நீங்க PCR கேஸ் நீங்க ஒண்ணு போட ஒரு பிரச்சனைல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தலித் வந்து போய் ஒரு PCR கேஸ் போட்டு FIR வாங்கிட்டு வர்றதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய 7 கடல் 7 மலை தாண்டி போற மாதிரி. ஓகே. ஆனா அவங்க மேலே கேள்விகள் எழுப்பப்படுத்தல. இல்ல அது 1-2 நீங்க தவறுதலா பயன்படுத்தலாம், அதெல்லாம் அந்த வகையில கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன்னெடுத்து வைக்கும்போது இல்லை நீ இப்படி பண்ணியிருப்ப, நீயும் இப்படி பண்ணியிருப்ப, இந்த ஸ்டீரியோ டைப் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, இது தொடர்ச்சியாக தலித் சமூகத்துக்கு மேலே நடந்துகிட்டே தானே இருக்கு. நீங்கள் தலித் சமூகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, புள்ளிங்கன்றீங்க, நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தா அவனை தலித்துன்ட்டு ஒரு அடையாளத்துக்கு உட்படுத்துறீங்க. நீங்கள் ஒரு ஒரு அரசியல் தலைவரை கேலி பண்ணும்போது கூட தலித் அடையாளத்தோட கேலி கிண்டல் பண்ணுறீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து சாதி மனநிலை தான் காரணம், ஆதிக்க மனநிலை தான் காரணம். அந்த வெளி வந்து இவங்க இந்த ஓட்டு அரசியல் கட்சிகள் வளர்த்தெடுத்து. புரியுது. ஏன்னா இப்போ நாங்குநேரி ஒன்றும் இல்லை, திமுகவில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிறீங்க இல்லையா மதச்சார்பற்ற கூட்டணின்ட்டு, நீங்கள் சமூக நீதினு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நான் இப்போ கேட்குறேன், இப்போ தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் இன்னொன்று அறிவிங்க முடிஞ்சா, மதசார்பற்ற சாதி சார்பற்ற கூட்டணின்னு அறிவிக்க முடியுமா உங்களால்? சாதிங்கிறது ஒரு வகையில் அவங்க கட்சிக்கோ இல்லை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு இல்லை, அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அப்போ சாதி வளர்க்க தான் செய்வீங்க, சாதி ஆதிக்கத்தை வளர்க்க தான் செய்வீங்க. இப்போ உங்கள் வெற்றி உங்களுக்கு தேவைன்ட்டு நீங்கள் இவங்களை வளர்க்கும் போது அவனுக்கு அதிகாரத்தோட நீங்கள் நெருக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, அந்த அதிகாரம் உங்களை காப்பாற்ற போதுன்னு தான் நம்ம இருப்போம். ஓகே. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மீட்டிங்கில் போயிட்டு 10-15 தடவை ராஜ் கவுண்டர்னு ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகிறாரு மேடையில். எதுக்காக பேசுகிறீங்க? அந்த கவுண்டர்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ற உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா?
அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல நீங்க அதை பேசினா உங்களுக்கு ஓட்டு விழுவாங்க. அதே வகையில இப்ப இந்த நீங்க கொங்கு சமுதாயத்தை நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து ஓட்டை கவர்றதுக்காக நீங்க அந்த இடத்துல போய் மேடைகள்ல பேசுறீங்க. புரியுது. இதெல்லாமே சாதி வளர்க்கறதுக்கான ஒரு தண்ணி ஊத்துறது தானே நீங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேட்கறேன், இதே திமுக அரசு தான் சட்டம் கொண்டு வந்தது இல்ல? ஒரு இடத்துலயும் கைமீறி போகும்போது ஒரு சட்டம் கொண்டு வரும். ஒண்ணுல ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றுங்கன்னு எத்தனை கொலைகள் நடந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, இப்போ ஒரு பாஷா கமிஷன் ஒன்று போடுறீங்க. போட்டு இப்பதான் எல்லாத்தையும் வந்து பரிந்துரைகள் கேட்டு வாங்குறீங்க. சரியா? இது எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ நாங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்டென்ஷனலாக நீங்கள் செய்யணும். நீங்கள் புற அழுத்தத்தில் செய்யறது இருக்குல்ல, அதில் தான் நம்ம கேள்வி எழுது. அதையுமே எந்த நேரத்தில் செய்றீங்க? தேர்தல் நெருங்கும்போது செய்றீங்க. ஓகே, நீங்கள் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வந்து தேர்தல் நெருங்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே வரும். தேர்தல் நெருங்கும்போது தான் 5000 ரூபாய் கொடுப்பீங்க, தேர்தல் நெருங்கும்போது தான் 2000 ரூபாய் கொடுப்பீங்க, தேர்தல் நெருங்கும்போது தான் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் வருவீங்க. எனக்கு நாங்குநேரி சம்பவத்தில் கே சந்துரு நீதிபதி வந்து அத்தனை வழிகாட்டுதல் கொடுக்குறாரு. இதெல்லாம் பின்பற்றி இது பண்ணலாம், பள்ளிகள் இப்படி சாதிய திண்டாவம் நடக்குது இதெல்லாம்ட்டு. இது நீங்க வாங்கி வச்சுட்டு நீங்க உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா இல்லையா? ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து பிரச்சனை இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாது. புற அழுத்தங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படியே அதை வச்சுக்கிறீங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற SC/ST வன்கொடுமை சட்டத்தை நீங்க அதையே நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க அரசு எந்திரங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாவே பாதி பிரச்சனை குறையும். புரியுது. நீங்க அதுக்கே இன்னும் போராட வேண்டியது. ஏற்கனவே இருந்த சட்டத்தையே நீங்க ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நீங்க புதுசா வந்து எப்ப கடைசி நேரத்துல வந்து ஏதாவது ஒன்று பண்றது. ஓகே ஓகே. நீங்க அதிரடியா எடுக்கிறேன்ட்டு என்ன பண்றது, எவனையாவது கொள்றது, எவனையாவது மாவு கட்டு போட்டு விடுறது, அந்த நேரத்துக்கு கண்கூடை துடைப்புகள் தான் இதெல்லாம். ஓகே ஓகே. அதுதாங்க சிக்கல். நீங்க உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லாது. ஏன்னா நீங்க உங்க மந்திரிகள் வந்து மேடைகள்ல, பொது மேடைகள்ல சாதியை ரொம்ப இழிவா பேசுறாங்க. எத்தனை காணொலிகள் வந்திருக்கு. முக்கியமான தலைவர்கள் எவ்வளவு இதுவா பேசுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க சாதி மனநிலை இருக்க ஆட்களை தான் நீங்க பதவியில வச்சிருக்கீங்க. ஏன்னா அவன் தான் உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறான். ஓகே ஓகே. இன்னும் அடிப்படையாக ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் வருவோம். நம்ம நீங்க சாதி கீதி எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஓகே. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஒரு கட்சியும் ஒரு எம்பிக்கு நிற்கிறாங்க, ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறான். ஒருத்தர் எத்தனை கோடி செலவு பண்ணி அந்த சீட்டுக்கு செலவு பண்றாங்க. இப்போ நீங்க வேட்பாளர் தேர்வு எப்படி நடக்குது? ஒரு கட்சியிலையும் எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு செலவு பண்ணுவேன், உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குது, அப்புறம் ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து தான் சொத்து வித்தெல்லாம் விற்று எடுத்துட்டு வந்து கட்சிக்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு சீட்டு வாங்கிட்டு என்ன ஒரு ஓட்டுக்கும் போய் 2000 3000 கொடுத்து இவங்க சமூகநீதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதுக்கு தான் சொந்த காசு கொடுத்து கள்ள ஓட்டு வாங்குறதோ இல்லை காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதோ அதுக்கு தான் நாங்கள். புரியுது. வாக்கரசியில் இவங்க அதிகாரத்தை கைப்பற்றணும். அந்த அதிகாரத்தின் மூலமாக அதிக லாபம் அடையணும். ஓகே இல்லையா? அப்போ அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் நீங்கள் ஓட்டு வாங்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு பாசிச எதிர்ப்புன்றது அது ஒரு போலியான முழக்கம் தான் திமுகவுக்கு. விஜயுமே பாசிச எதிர்ப்புங்கிறாருல சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது பேசணும்ல. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூ நடக்கும்போது அதுக்கு ஒரு அறிக்கை விடணும்ல. புரியுது. அவர் கவின் கொலைக்கே அதான் சொல்கிறேன். அது வந்து பேச்சு தான். இவங்களோட ப்ராக்டிஸ் அவங்க வருவாங்கல்ல. நீங்க திமுக வந்து பாசிச எதிர்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா இங்க RSS வளர்றதுக்கு எவ்வளவு வேலை பார்த்து கொடுக்குறாங்க. எந்த வகையில சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க சின்ன சின்ன கோயில்கள்ல கோசாலை வந்திருக்கு. நீங்களும் நான் சின்ன வயசுல கோயில் வந்து இங்க மாடு பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன கோயில்கள்ல இங்க சின்ன சின்ன கோயில்ல சின்ன சின்ன அறநிலையத்துறை கோயில், சின்ன சின்ன கோயில சூளமேட்டில் ஒரு கோயில பாத்தீங்கன்னா கோயிலே ஒன்று இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்துல 2 மாடு இருக்கு. இதை நான் இப்படி ஒரு பார்வையில கேட்கறேன், சரியா தப்பான்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு இந்துத்துவ அமைப்புகள் இல்ல இந்துத்துவாக்கள் நாங்க கடவுளா வழிபடக்கூடிய மாடுகள் கோயில்ல இருக்கலாங்கிறது சரிதானே? இல்ல இந்துத்துவ அமைப்புகள் கோசாலை வந்து நீங்க அவங்க கேட்டு வைக்கிறீங்க. ஓகே ஓகே புரியுது. அறநிலையத்துக்குள்ள அவங்க கேட்டு வைக்கிறீங்க. ஓகே, அதை விட்டுருவோம். அது தேவையில்லை எனக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, தற்காலிக ஆசிரியர்கள் போராடுறாங்க. இப்படி எத்தனையோ பேர் போராடிட்டே இருக்கிறாங்க. சம்பள உயர்வு கேட்டு, படி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. இதே கோயில் அர்ச்சகர்கள் இருக்காங்கல்ல, அறநிலையத்துறைக்குள்ள கோயில் அர்ச்சகர்கள் ஒரு காலத்துல வந்து அந்த எண்ணிக்கை சரியா தெரியல. இன்னைக்கு வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்கீங்க சம்பளம் அவங்களுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15,000 16,000 ரூபாய் இந்த துப்புரவு தொழிலாளர் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு பேர். இப்போ இதுக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு. அவர் சொல்லி இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ச்சியா வந்து அவங்க ஊதியம் உயர்வு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. ஆனா இங்க இதுக்கு வந்து நீங்க வந்து 19,000 இருந்து கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் உயர்வு கொடுக்குறாங்க. உங்க ஆட்சி காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க யாருக்கா நீங்க வேலை செய்றீங்கன்னு இருக்குல்ல.
ஓகே. நீங்க பொது சமூகத்துல வந்து நீங்க வெளியில வந்து பாசிச எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புன்னு சொல்றத, இந்த சைடு வந்து இந்துக்களுடைய மனம் குளிரணும் அப்படின்றது ஒரு சைடு ஒரு வேலை பார்க்குது. ஓகே ஓகே. ஆனா இதுலயே அனைத்து சமூகங்களும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிறது கொண்டு வந்தது இவங்க தானே? இல்ல கொண்டு வந்தாங்க. நீங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை கோயில் எத்தனை பேர் இருக்காங்க? புரியுது. நீங்க தமிழ்நாடு அறநிலையத்துறை, அதுக்கு ஒரு கட்டுப்பாடா உள்ள அறநிலையத்துறை கோயில்ல வந்து இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அனைத்து அந்த பயிற்சி பெற்ற எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? ஓகே. அவங்களுக்கு தெரியும். இது அதுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுடைய, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நாங்கள் ஒரு இதை கொண்டு வந்தாச்சு. ஓகே, அனைத்து சமூகங்களும் அர்ச்சகர்களாக ஆகலாம்னு சொல்லியாச்சு. பட் ஆனால் இவங்க வந்தால் தானே அவங்க பண்ண முடியும். இவங்க வராமல் கூட இருந்திருக்கலாம்ல. நிறைய பேர் பயிற்சி பெற்றவங்க இருக்காங்களா? ஓகே. ஆனால் பயிற்சி பெற்று அவங்களுக்கான பொறுப்பு கொடுக்கல. நிறைய நீதிமன்றங்களே அது நிறைய சிக்கல் இருக்கு. வெறும் திமுக மட்டும் இல்லை, நீதிமன்றங்களே அந்த சிக்கல். சாமிநாதனே நிறைய அதுக்கு தடையா இருந்தார். ஓகே ஓகே. அந்த மாதிரி அதை நீங்க போல்டா அட்டம் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஒரு விஷயம் கொடுத்துட்டு அதுக்கான அதிகப்படியான முயற்சிகளை நீங்க ஈடுபட மாட்டீங்க. போல்டா அட்டம் பண்ணணும் நீங்க. ஓகே, அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் தேவை இருக்கு. நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பண்ணணும். உங்ககிட்ட தானே இருக்கு இங்க ரூலிங். புரியுது. அண்ட் இப்போ இந்த சாதிய கொலைக்குள்ள வந்தோம் அப்படின்னா இது கிரைம் அப்படின்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு அதை இன்ஜெக்ட் பண்றது இல்லை. இந்த சமூகத்தில் ரொம்ப நுட்பமாக நம்ம பார்க்க இருக்குன்னா, இப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இது எப்படி போர்ட்ரேட் பண்ண பண்ணுச்சு. 100% இன்டெலெக்சுவல்ஸு முற்போக்குன்னு சொல்லிக்கிற பல பேர் இது வெறும் போதைன்னு மட்டுமே கொண்டு போகிறாங்க. போதையில் நடந்த நிகழ்வுன்னு கொண்டு போகிறாங்க. போதையில் மட்டுமே செஞ்சாங்க. இப்போ போதையில் செஞ்சாங்கன்னா அவன் எங்கே போய் செஞ்சுருக்கணும்? எங்கே போதையானா அந்த இடத்துல செஞ்சுருப்பான் இல்லையா? நீங்கள் எப்படி போதையாகி கரெக்டாக ஒரு தலித் குடியிருப்புக்குள்ளே போயிட்டு வன்முறையை நடத்துறீங்க? அப்போ இது வெறும் போதையா? இது வெறும் குடி போதையாகவும் கஞ்சா போதையாக மட்டுமே நிப்பாட்ட முடியாது இல்லையா? அதுவும் சேர்ந்து இருந்தாலுமே இது அடிப்படையில் சாதிய வன்முறை இருக்குது. ஏன்னா அங்கே மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க சாதி வந்து விஷமாக பரவி கிடக்கு. நாளுக்கு நாள் நீங்கள் முன்ன இருந்த விட இன்னைக்கு அதிகமாக இருக்கு. சமூக வலைதளம் பெருகின பிறகு எல்லாம் முன்னோக்கி போவாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ இங்கே உள்ள பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய அவங்க ஒரு நாள் கண்டிக்க போகிறது கிடையாது. இப்போ நாங்குநேரில் சின்னதுரை வெட்டின குழந்தையோட பேரண்ட்ஸ்லாம் யாரும் கண்டிச்சிருப்பாங்களா? ஒன்றும் கண்டிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சாதி சங்கம் வந்து அவனை காப்பாத்திர போது அந்த தைரியம் சரியா? அப்புறம் வந்து நம்ம ஜாதிக்காக ஒன்று பண்ணியிருக்கான் பாரு நம்ம பையன்ற ஒரு பொய்யான வீர திமிரு தான். ஓகே ஓகே. ஒரு ஃபேக்கான ஒரு திமிரு வந்து இருக்கு. அதுக்கு தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாடு தீண்டாமொழி முன்னணி வந்து நிறைய அவங்க ஒரு ஆய்வுகள்லாம் எல்லா கலாய்வுகள்லாம் பண்ணி ஒரு பட்டியலே போட்டாங்க. இப்போ பாஷா கமிஷனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்குள்ள. ஆனால் இது எல்லாத்தையும் அரசு வாங்கி வச்சுக்குது. ஓகே, அதான் பிரச்சனை. அரசுக்கு சாதி தேவை. எந்த அரசா இருந்தாலும். ஆமா, எந்த அரசு ஆள்ற இந்த கட்சிகளுக்கு சாதி தேவை. அதிகாரத்தை கைப்பற்றுற ஆளுங்கட்சிகளுக்கு சாதி தேவை. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில பிளவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க சாதி வச்சு பிளவு பண்றான், பிஜேபி வந்து மதத்தை வச்சு பிளவு பண்றாங்க. ஏதோ ஒரு வெறுப்பை வந்து விதைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகே ஓகே, அதான் சிக்கலுங்க. நீங்க இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இதுக்கு வேலை பார்க்கணும்ல. டேட்டாக்காக மட்டும் ஒர்க் பண்றது அந்தந்த நேரங்கள். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவியரான ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? சிவியரான ஆக்ஷன்னா சட்டப்படியான ஆக்ஷன் தான். நீங்கள் ஒருத்தர் தூக்கில் போடுறதோ அது கிடையாது. நீங்கள் சட்டப்படியாக நீங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு வழக்கு தொடுக்கணும், ஒரு புகார் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி எஃப்ஐஆர் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வாங்கி நீங்கள் புகாரே வாங்குறது கிடையாது. முதல்ல ஏதாவது பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஸ்டேஷனில் பாதி. அப்புறம் அதையும் தாண்டி உள்ளூர் மாவட்ட செயலாளர் வந்துடுவார், ஒன்றிய செயலாளர் வந்துடுவார். அவங்க பவரில் இருப்பாங்க. இந்த காம்ப்ரமைஸ் மணி மைண்டட் அப்படி சால்வ் ஆகிடும். மணி மைண்டட்னு கிடையாது. நீங்கள் அது ஒரு ஃபோர்ஸ். நீங்கள் பாதிக்கப்பட்டவனையே வந்து என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன திரும்ப அவன் மூஞ்சில் முழிக்கணும், அவன் ஏரியா தாண்டி நீ போகணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது, விட்டுப்போ அப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்டவனை நீங்கள் வேற வகையில் திரும்ப மிரட்டுறது. புரியுது புரியுது. என்னதான் பண்ணாலும் இங்கே தான் இருப்பான், தான் நிற்கணும். ஒன்று நீ என்ன பண்ணுறது, நீங்கள் போலீஸ்குள்ளே காவல்துறைக்குள்ளே நீங்கள் சாதி மன்னர்களோட அதிகாரிகள் வச்சுக்கிறது. அப்புறம் அந்த இதை வெளியில் விடாமல் பெருசாக்காமல் பிரச்சனைகள் ஆக்காமல் இது பண்ணுறது. அதையும் தாண்டி போகும்போது இணையதளத்துல ஒரு இணைய அறிவு கைக்குறிகளை வச்சுக்கிட்டு ஒரு வேற ஏதாவது திசை திருப்பம். சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அந்த 6வது 7வது தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் தன்னோட சாதி பெருமையை வந்து ரொம்ப ப்ரைடா, பாத்தியா இந்த இடத்துல இப்படி இருக்கோம் நாங்க, நீங்கெல்லாம் பேசவே கூடாதா, நீங்கெல்லாம் எங்கள்கிட்ட வாயே விடக்கூடாது, இந்த மனநிலை இருக்குல்ல, இது ஒரு வகையில இந்த சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமானனாலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. சோஷியல் மீடியா வந்து அது ஒரு டூல். இல்லை, எந்த வகையில் சொல்கிறேன்னா, இதை பற்றி பேசினா நம்மளுக்கான அதிக ஃபாலோவர்ஸ் வருவாங்க, அதிக லைக்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலையுமே இதை பற்றி பேசி பின்னாலே சினிமா இருக்குது. ஏன்னா சினிமா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களை கதாநாயகனை நீங்கள் காட்டிக்கணும், கெத்தாக காட்டிக்கணும். கெத்துன்ற வார்த்தைக்கு அவன் வேற ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறான். அது வந்து ஒரு மிகப்பெரிய நீங்கள், ஏன்னா நீங்கள் பார்த்த நீங்கள் கொண்டாடின அத்தனை நடிகர்களும் வந்து கத்தியை தூக்கி வெட்டி
ரவுடித்தனம் பண்ணி சண்டை போட்டு அதை கைத்தட்டி விசில் அடிக்க வச்சு காசு வாங்கி சம்பாரிச்சவன் தான். இந்த இடத்துல இன்னொரு டிஸ்கஷனுமே வருது. என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறனால இந்த கத்தி வன்முறை இதெல்லாம் சினிமாவில் பார்த்து கெட்டு போயிடுறாங்க, இதனால் இன்ஜெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறீங்களே. இந்த வைலன்ஸ் மூவிஸை பார்த்து இன்ஜெக்ட் ஆகுறாங்க, இவங்க வைலன்ஸ் மூவியை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இன்டேக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மத்தியில் நிறைய படங்கள் சமூகத்துக்கு தேவையான படங்கள் வருது, ஓகேங்களா? உதாரணத்துக்கு 12th ஃபெயிலாக இருக்கட்டும், பல படங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் அது மாதிரி எந்த படம் கிடைக்குதுன்னு இருக்குல்ல, நீங்கள் பொதுவாக எந்த படங்கள் கிடைக்குது அவங்க எது அதிகமாக விருப்பப்படுற தியேட்டர் செட்டப்பாக இருக்கட்டும், இங்கில் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எதுவாக இருக்குது. ஓகே ஓகே, ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் உங்கள் காதுக்கு வந்து சேர்ந்துடாது. ஏன்னா அந்த ரிசீவிங் எண்ட்லேயே அவன் நீங்கள் ஸ்கூல்லேருந்தே வளர்க்கலாம் அவனை. அதுக்கு தான் நம்ம திரும்ப ஸ்கூலிங் போக வேண்டியது இருக்கு. புரியுது. நீங்கள் ஸ்கூலிங்லேயே அந்த ரிசீவிங் எண்டுக்கு அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அவன் நீங்கள் என்ன மோசமாக எடுத்தாலும் அவன் தெளிவாக தட்டு விட்டு போயிட்டே இருப்பான். ஓகே ஓகே, தரம் பிரித்து பார்க்கறதுக்கு அவனுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து பழகி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் தேவையான தரத்தை வந்து தேடி பிடிச்சிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால இங்கே பிரச்சனையே அப்படி தானே. நீங்கள் வந்து வளர்க்குறது எப்படி வளர்க்குறீங்க? படிக்கிறது மட்டும் இங்கே மார்க்குக்கு வேலைக்கு போகிறதுக்கு. வெளி சமூகத்தில் என்னவா இருக்குது? உங்க தெருவில் ஒரு அண்ணா இருப்பாரு, அவர் ரஜினி ரசிகராக இருப்பாரு, கமல் ரசிகராக இருப்பாரு. அவரை பார்த்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சரி அவர் எப்படி தலைவர் படத்தை கெத்தா பாக்குற, நம்மள அது மாதிரி பார்க்கணுன்ட்டு அவன் ஒரு நடிகரை பிடிச்சி வச்சுக்கிறான் அடுத்த கட்டம். ஓகே இல்லையா? அப்ப நீங்க அவன் சொசைட்டிக்குள்ள இருக்க சாம்பிள் வந்து அவன் நிறைய எடுத்துக்க முடியும். புரியுது. அப்போ சொசைட்டி இங்கே ஒரு மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த அரசு கட்டமைப்பு வந்து இந்த மக்களை வந்து ஒரு 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 சிவிலைசேஷனுக்குள்ளேயே இன்னும் கொண்டு வராமல் இருக்குது. ஓகே, நீங்கள் சும்மா வந்து நாங்கள் பஸ் விட்டோம், பாலம் கட்டணும், அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் உள்கட்டுமானம், வளர்ச்சி, இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் சோஷியலாக மூளையாக அவனை எங்கே வளர்த்துருத்தீங்க? புரியுது, எடுக்கவே இல்லைல்ல. புரியுது. ஏடிஎம்கே அதுக்கு மேலே இந்த காங்கிரஸ் யாருமே அதை செய்யவே இல்லை. நமக்கு அவங்க எல்லாருமே அவங்களுடைய கட்சிகளே அவங்களோட ஆட்சியை பாதுகாக்க வந்து சிலபஸ்ல ஒரு வார்த்தையை மாத்தணும்னா கூட அங்க மேல ஒருத்த உட்காந்துருப்பான், உயர் சாதியில ஒரு அதிகாரி, அவனோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நீங்க அதை பண்ண முடியும். புரியுது. அவன் என்ன மாதிரி அப்ரூவல் கொடுத்துருவான் உங்களுக்கு? திரைப்படங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்குல்ல, சென்சார் போர்டு வழியா. இல்லை, நான் சொல்ற பாடத்திட்டத்துக்கே சொல்றேன். நீங்க அரசு இப்போ நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்ற நீங்களே நீங்க சில பாடத்திட்டங்களை நீங்க டக்குன்னு வச்சிட முடியாது. ஓகே, உள்ள ஒரு சிலபஸ்க்குள்ள போய் ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு வெளியே வந்துட முடியாது. புரியுது இல்ல? அப்ப நீங்க இங்கதான் வேலை செய்யணும். நிறைய சமூகத்துல வந்து நீங்க இளைய தலைமுறைகள்கிட்ட வேலை செய்யணும். அது குழந்தை பருவத்திலிருந்து வேலை செய்யணும். அதுக்கு யார் வேலை செய்வாங்கன்னா அது மக்கள் மேல் அக்கறை கொண்ட அரசு தான் வேலை செய்யணும். இந்த இதில் இன்னொன்று இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு இங்கே பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சமூக நீதியை பற்றி பேசும்போதோ இல்லை வந்து அவங்க சமூக நீதியை டீச் பண்ணும்போதோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுமே அங்கே தண்டிக்கப்படுறாங்கல்ல. அதாவது இந்த ஸ்டூடெண்டோடைய பேரண்ட்ஸ் வந்து நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிரட்டல் ஏற்படுத்தல. இல்லை, அந்த மாதிரியான விஷயம் நீங்கள் பள்ளிக்கூடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு நிறைய. கண்டிப்பா அதே பள்ளிக்கூடங்கள் இதுவும் நடக்குது. வாத்தியாருங்கிட்ட சாதிய மனநிலை கடுமையான சாதியம். அதை தான் சொல்றேன், ரெண்டுமே அங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது வந்து அதுதான், இது வந்து நீங்க சமூகத்தை நீங்க திரும்ப திரும்ப ஒரு சாதி ஆதிக்கம் செலுத்தினாலோ, நான் தீண்டாமையை கடைபிடிச்சாலோ, எனக்கு ஒரு பெரிய தண்டனையோ, எனக்கு வந்து நான் இந்த சமூகத்துல வந்து தனிமைப்படுறதோ அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆளும் அதிகார வர்க்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் துணை நிற்குது. ஓகே, ஒன்று உங்க கட்சி சார்ந்த பதவிகளில் இருக்கிற ஆட்களால், கட்சி பிரமுகர்களால் உங்களுக்கு ஒரு துணை கிடைக்குது, அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு ஒரு துணை கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அந்த வன்முறை நிப்பாட்டுவான்? அவன் புரியுது, அவன் வன்முறை நிப்பாட்டவே மாட்டான். ஏன்னா நீங்க அவனை சார்ந்திருக்கீங்க, அரசியல் கட்சிகள் வந்து அவனை சார்ந்திருக்கீங்க, அவனை ஓட்டுக்காக அவனை சார்ந்து இருக்கும்போது அவனுக்கு நீங்க கைமாறு செய்யறது தான் இது எல்லாமே. அந்த கைமாறு நீங்க செய்யறதுல நீங்க அதிகாரத்தை வாங்கிக்கிறதும் அவனுக்கு கைமாறு செய்யறதுல பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லா வகையிலும். ஓகே, இப்போ கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே வருவோம். நான் இருந்த காலகட்டம், நான் இப்பயும் ரொம்ப பெரிய இதில் பின்னோக்கி போகலை. எஸ்எஃப்ஐ அப்படிங்கிற ஒரு இது வழியாக தான் வந்து மாணவர்கள் வந்து கம்யூனிசத்தை ஃபஸ்ட்டு உள்ளெடுக்க ஆரம்பிப்பாங்க. எஸ்எஃப்ஐயோட இயக்கங்கள் வந்து என்னென்ன செய்யும், அடுத்து டைஃபிக்குள்ளே போவாங்க. ஸ்கூல் வைஸில் எஸ்எஃப்ஐயில் இருப்பாங்க, காலேஜ் வைஸில் டைஃபி இது மாதிரியான போவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு பொது உடைமையாக பொதுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு வகையில், இது நான் ஒட்டுமொத்த கம்யூனிசத்தையும் நான் தப்பாக சொல்ல, ஒரு சில நபர்களால் கம்யூனிசம்ங்கிறது கொஞ்சம் சுயநலமாக மாறுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிசம் வந்து அந்த தத்துவம் ஒருபோது சுயநலமாக இருக்குது, கண்டிப்பாக மாறாது. அந்த தத்துவம் வந்து பாட்டாளி வர்க்கத்தில் அதுக்கு துணை நிற்கிற ஒரு தத்துவம். அது வந்து வரலாறுல வந்து முதலாளி வர்க்கம் ஒன்று இருக்கும்போது, அது சுரண்டல் இருக்கும்போது இயல்பாக அது உருவாகுத ஒரு அந்த வர்க்கத்துக்கு துணை நிற்கிற ஒரு சித்தாந்தம். அந்த தத்துவம் வந்து ஒருபோதும் மாறாது. அதுல நடைமுறையில வந்து இருக்கிற கட்சிகள்கிட்ட சில சர்க்கிள்கள் இருக்கலாம், அதுல இருக்க சில தலைவர்கள்ட்ட சில சர்க்கிள் இருக்கலாம். அது ரொம்ப சொற்பம் தான் இருக்கு. அது தனிநபருடைய நீர்த்து போதல் தான் இருக்கும். அந்த தனிநபர் வந்து
இந்த ஒரு கரார் தன்மைக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியாது. ஓகே. அவன் இந்த வெளி அழுத்தங்கள் வெளி பார்வைகள் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் கட்சிக்குள்ளே வந்திருப்பான். ஆனால் இங்கே அவன் கூட இருக்கிறவன் வந்து அவங்க மச்சான் வந்து ஒரு ஏடிஎம்கே இருப்பான், டிஎம்கேல இருப்பான், வேற ஒரு கட்சியில் இருப்பான். அவன் சம்பாதிக்கிறதுக்கும் அவன் இது பண்ணுறதுக்கும் அப்போ அந்த ஊசலாட்ட மனையிலேருந்து போகிறவன் 1-2 பேர் தான். அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஓகே ஓகே, அது ரொம்ப சொற்பம் தான். புரியுது. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட பார்வையும் கம்யூனிஸ்ட சித்தாந்தமும் ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவன் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. இல்லைங்க, அதுதான் நீங்கள் வந்து உண்மையின் பக்கம் நிற்கிறது வந்து எப்பயுமே பிரச்சனை தான். ரொம்ப கடுமையான இதுதான். நீங்கள் உறுதி, அந்த உறுதியை வந்து நீங்கள் நாளும் நம்மளை சோதிச்சு நம்ம அந்த உறுதி ஆகிக்கிட்டே இருக்கும். வேறு வழியே கிடையாது. உண்மையின் பக்கம் தான் நிற்கணும். ஆமாம், உண்மையின் பக்கன்றதை விட நம்ம அந்த சுரண்டலுக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக, அதிகாரத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை நான் பல இடங்களில் நான் அதை சொல்கிறேன், பல பேட்டிகளில் கூட நான் சொல்லும்போது சொல்கிறேன். ஏன் நிற்கணும்னா அது சுயநலம் தான். ஏன்னா நம்மை சார்ந்தவர்களையோ, நமக்கு வேண்டியவர்களையோ, நம்மளுடைய சந்ததிகளையோ, நம்ம நண்பர்களையோ, உறவினர்களையோ இந்த சமூகத்தில் தான் விட்டுட்டு போக போகிறோம் நம்ம. அப்போ இந்த சமூகம் என்ன மாதிரி சமூகமாக இருக்கணும்? ஒரு அடக்குமுறையில்லா சமூகமாக இருக்கும், ஒடுக்குமுறையில்லா சமூகமாக இருக்கணும், சமத்துவமான சமூகமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அதன் பக்கம் நிற்கிறது ரொம்ப தேவையானது. இன்னைக்கு வந்து வெறும் உங்களுக்கு ஒரு காசு பணம் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, இதனால நம்ம அது பண்ணிவிடுவோம். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற போர்கள் நினைச்சு பாருங்க. எங்கே போய் நிற்கிறோம் நம்ம? இப்போ நீங்கள் துபாயில் வந்து துபாயில் அவ்வளவு இருக்கு, வசதி இருக்கு அப்படின்னா ஒரு போர் வந்து ஸ்தம்பிச்சு வச்சுருக்கலாம். அப்போ நம்ம எதன் பக்கம் நிற்கணும்னு இருக்கல உறுதியாக நீங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததிக்காகவும் உங்கள் நண்பர்களுக்காகவும் நீங்கள் விட்டுட்டு போகிற தலைமுறைகளுக்காகவும் இந்த உலகம் வந்து சமத்துவமான உலகம் இருக்கணும்னா அப்போ நீங்கள் உறுதி இது பக்கம் தான் நிற்கணும். புரியுது. ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் அனைவருக்குமான ஒரு சித்தாந்தமா இருக்கு. அதை சில பேர் ஏத்துப்பாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குள்ள கடவுள், அது விஞ்ஞானபூர்வமான ஒரு அஃப்கோர்ஸ் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் அப்படின்னாலே கடவுள் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதில் பல பேர் முரணுமே படுறாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கிறது கடவுளை எதிர்ப்பு மட்டும் கிடையாது, அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. கடவுள் எதிர்ப்புன்னு கிடையாது. அறிவியலா பாத்தீங்கன்னா கடவுளை நீங்க தேவைப்படாது, அவ்வளவுதான். நீங்க அறிவியலால அழிக்கப்படுறது தான் அது கடவுள். ஓகே. ஏன்னா நீங்க அறிவியலா பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கடவுள் இல்லைன்றது தெரிஞ்சு போயிடும். ஆமா ஆமா, அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஓகே நான் ஒரு கம்யூனிஸ்டவாதியா இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் பேசிட்டேன்னா என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த ஒரு பயமும் இந்த ஒரு அழுத்தமும் தொடர்ச்சியா கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் இல்லை, இல்லை ஜனநாயகத்துக்காக நிற்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக நிற்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த சிக்கல் இருக்கு. ஓகே. அச்சுறுத்தல் வந்து இருக்கு. ஏன்னா அதிகாரம் வந்து எப்பயுமே ஒருபோதும் அதிகாரம் வந்து அந்த அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருக்கிற அந்த சொகுசு இருக்குல்ல, அதை ஒருபோதும் விட்டு கொடுக்காது, தயாரா இருக்காது. அப்போ அதுக்கு எந்த இதெல்லாம் வகையெல்லாம் வந்து சமத்துவத்தை நோக்கி எதெல்லாம் நகர்த்துற சக்தி இருக்கோ அது எல்லாத்தையுமே நசுக்க தான் பார்ப்போம். புரியுது. நம்ம இன்னைக்கு உட்காந்து நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா எத்தனையோ பேர் தத்துவம், கம்யூனிஸ்ட் தத்துவமும் எது தத்துவம்ன்றது தெரியாத கூட மனித சமூகத்துக்காக அர்ப்பணிப்பும் தியாகத்தோட வேலை செஞ்சு அத்தனை பேரோட ரத்தத்து மேலே தான் நம்ம உட்காந்து பேசுவோம். ஆமாம் ஆமாம், உண்மைதான். ஸோ அப்போ அது அடக்குமுறை செய்ய தான் செய்யும். அதுதான் நம்ம இங்கே துணிஞ்சு நிற்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி எத்தனையோ பேர் நின்றதுனால நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் இல்லையா? இப்படி நம்ம நிற்கும் போது நாளைக்கு நம்மளை சார்ந்தவர்கள் புரியுது ஒரு சுதந்திரத்தோட இருக்கும். ஆனால் வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கவங்கள சொல்கிறேன். உதாரணத்துக்கு அம்மா அப்பாலாம் வந்து இல்லைப்பா எதுவுமே வேணாம், நியூட்ரலாக இருக்கலாம், சாதி வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்களுடைய பையன் ஒரு கம்யூனிஸ்டாக மாறும்போது ஒரு சின்ன இல்லைடா வேணாண்டா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது இல்லை அவங்களுக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பேசிக்காக ஏற்படுறது தான். ஒரு பையனை வீட்டை விட்டு வெளியூருக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பதட்டமாக தான் இருக்கும். ஒரு பதட்டமான இடத்துக்கு போயிட்டு வராங்கனாலும் ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம புரிய வைக்கணும் பேசி, உங்களை எது தூண்டுச்சு, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறதுக்கு உங்களை எது தூண்டுச்சுன்றத நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம தெளிவாக புரிய வைக்கணும். புரியுது. ஏன் நம்ம அங்கே நிற்கணும், எதுக்காக நான் என்ன அது இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை நம்ம பேசி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. இது பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆமாம். ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு ஒரு கோட்பாடாக இருக்கும். பட் ஆனால் இந்த விருப்பத்தை நம்மளாட்டி எடுத்துக்க முடியுமா, வாழ்க்கை முழுக்க எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அடித்தட்டு மக்கள் பக்கம் நிற்கிறது, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறதுக்குல அது பெரிய கடுமையான வேலை. ஆனால் அது உறுதியாக செய்கிறதுக்கு வந்து நம்ம டெய்லி படம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. புரியுது. அந்த உறுதி தான் ரொம்ப தேவை. ஏன்னா நமக்கு முன்னால் அத்தனை பேரோட தியாகங்கள் இருக்கணும். நம்ம முகம் பார்த்துருக்க மாட்டோம், அவங்க வரலாறு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாம். இப்படி எத்தனையோ தியாகங்கள் மேலே உட்காந்துருக்கோம் நம்ம.
கண்டிப்பா. ஸோ நம்ம கண்டிப்பாக அதுக்கு நம்ம இந்த பங்களிப்பு செலுத்திட்டு தான் போகணும் நம்ம. ஆமா. ஏன்னா இந்த இடத்துல லைக் நீங்க சொன்னதுனால எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அம்பேத்கர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். நீதி என்பது ஒருவர் கொடுத்து மற்றொருவர் வாங்குவதல்ல. எவன் ஒருவன் அநீதியில் கிடந்து போராடி பெறுகிறானோ அதுவே நீதி அப்படிங்கிறது. ஒரு நீதிங்கிறது ஒருத்தவங்க கொடுக்கவே முடியாது. நம்மளா போராடி வாங்க வேண்டிய ஒரு விஷயம். போராடி வாங்குறது மட்டும் இல்லை, நம்ம போராடி விட்டு செல்லணும். அது அதுதான் தேவை. கரெக்ட். ஏன்னா யாரோ விட்டு வாங்கி விட்டு சென்ற நீதியில் தான் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கோம். ஆமா. அது அறகுறை நீதியாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கு காரணம் யாரோ போராடி உயிர் நீத்து நமக்கு கடத்தி தந்த நீதி இது. ஓகே. அதன் பக்கம் தான் நிற்கணும் நம்ம எப்பயுமே. அது ரொம்ப தேவையானதா இருக்கு. நடுநிலை எதிர்ப்பாளர் தான். நடுநிலைங்கிறது அயோக்கியத்தனம். சொல்லிப்பாங்களே நான் வந்து சென்ட்ரலா இருக்கேன் வந்து மையவாதம்னு ஒரு கூட ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக். அது ஓகே. அது வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு சமம். நீங்க நடுநிலைங்கிறது என்ன? இப்போ நீங்க நான் உங்களை ஒரு 4 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், நீங்க திரும்ப எனக்கு கொடுக்கல, என்ன உடனே ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தர் வச்சு பேசி வா அவர்கிட்ட 2 லட்ச ரூபா தான் இருக்கான், அதை வாங்கிக்க, நீ அவர்கிட்ட சண்டை போடாத, பிரச்சனை. இது கட்ட பஞ்சாயத்து. மையவாதம்ன்றது அயோக்கியத்தனம் தான். இது கொஞ்சம் பிரைடா ஃபீல் பண்றாங்களா? நான் வந்து இல்ல மையவாதங்கிறது இப்ப கமலஹாசன் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு சேஃப்டி புரியுது. இல்ல நான் பொதுமக்களாவே சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன், பொதுவாவே சொல்றேன். இது வந்து ஈஸி இல்ல உங்களுக்கு. நீங்க ரெண்டுக்கும் இல்லாம இருந்திருப்பது, எவனையும் பகச்சுக்காம இருந்திருப்பது, அது பிரைடு கிடையாது. அது இல்ல, அது வந்து ஒரு மாதிரி ஒரு பயந்தாங்குழித்தனத்தோட உச்சம் தான் அது மையவாதங்கள். ஓகே. நடுவில் நீங்க எது பயந்தாங்குழித்தனம்? ஆமா. நீங்க வந்து என்னன்னா அவனும் நம்ம அடிக்க மாட்டான், இவனும் நம்ம அடிக்க மாட்டான். ஓகே, அவனோட குட் புக்லயும் இருந்துக்கலாம், இவனோட குட் புக்லயும் இருந்துக்கலாம். அப்படி நம்ம ஓட்டிட்டு போயிட வேண்டியது. கண்டிப்பா அந்த வகையில நம்ம கேபிட்டலிசத்தை சப்போர்ட் பண்றவங்களோட ஏத்துக்கலாம் போல. ஏத்துக்கலாம். அவன் வந்து ஏதோ அவன் ஒரு தத்துவமா உறுதியா நிக்கிறான். ஆமா இல்லையா? ரெண்டு எதிர் தானே. கரெக்ட். அதுல நடுவில் ஒன்றும் கிடையாது. இது இந்த நிலை இருக்கும், இல்ல இந்த நிலை இருக்கும். இது இந்த நிலையை மறுத்து இந்த நிலையை உருவாக்கும், இல்ல இந்த நிலையை மறுத்து இந்த நிலையை உருவாக்கும். அவ்வளவுதான். இதுக்கு இடையில ஒண்ணு கிடையாது. ஆமா ஆமா. இடையில காலங்கள் தான் இருக்குமே தவிர அப்படி ஒரு தத்துவம் கிடையாது. கரெக்ட். அப்படி தத்துவன்றது வந்து அது நீங்க ஒரு விலகல் போக்கு தான் அது. ஓகே. நீங்க நைஸா அதுல இருந்து நழுவி நின்னுக்கிறது. மலுப்பல். ஆமா, நழுவி சேஃபா நின்னுக்கிறது. ஓகே. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரங்களை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களை இன்வைட் அக்செப்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.